ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 2 பூண்டு. இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். 2 முட்டைக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சால்ட்டு போடுறதுனால இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிரும். ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ குக் ஆனதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு அதை மட்டும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டைக்குள்ள வெள்ளைக்கரு மட்டும் இப்போ ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் நல்ல ஒயிட்டாக சாப்பாடு கிடைக்கும். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாகிடும். அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட்டாக ஆகக்கூடாது. ஆனால் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நிறையா பேருக்கு முட்டை மஞ்சக்கரு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டையோட மஞ்சக்கரு வெயிட் போடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கெட்டி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சிலர் சொல்லுவாங்க முட்டை சாதம் ரொம்ப வாடடிக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இப்படியெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா வாடடிக்கவே அடிக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தலையை தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் வச்சு சூப்பரான ரைஸ் நம்ம பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.